பிசிஓடி கர்ப்பப்பை நீர்க்கட்டி. இந்த பிசிஓடி பிரச்சனையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஃபியூ டிப்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் ஃபுட் கண்ட்ரோல். ஃபுட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசஸ்டு ஃபுட், ரிஃபைன்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சர்க்கரை வேண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பாயில் வெஜிடபிள்ஸ், புரதச்சத்து, நார்ச்சத்து எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து மிக முக்கியமானது எக்ஸசைசஸ். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம் போகலாம், இல்லைனா அதற்கு பதிலாக ஜூம்பா கிளாஸஸ், ஏரோபிக் கிளாஸஸ், டான்ஸ் கிளாஸஸ், யோகா, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் போகலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். என்னால் ஒர்க் அவுட் பண்ண வெளியில் போக முடியல, வீட்டில் இருந்தே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தோப்புக்கரணம் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 20 தோப்புக்கரணத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து வர மாதத்தில் 50 தோப்புக்கரணம் வரைக்கும் போடலாம். இது கூடவே ஸ்கிப்பிங்கும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸை தரும். நெக்ஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் ரீச் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு பிரமிட் ஒர்க் அவுட் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஒர்க் அவுட் செய்யும்போது உங்களுக்கு வயிற்று பகுதி தொங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஹிப் பெல்ட் போட்டு எக்ஸசைசஸ் செய்யலாம். இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் செய்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.